பிரைஸ் லார்ட். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, மறுபடியுமாக இந்த இரவு நேரத்தில் கர்த்தாவே நோக்கி ஜெபிக்கவும் ஆராதிக்கவும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக தயவிற்காக நன்றி. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் இந்த இடத்தில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே சப்பா, நீர் வெளிப்படுவீராக. கர்த்தாவே, அடியனை மறைத்து நீர் பேசுமாறு செபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை கர்த்தாவே அதை மாற்றி பேசாதபடிக்கு எங்களுடைய வாய்களுக்கு கர்த்தாவே ஒரு பூட்டை போட்டு வையும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே நீர் ஆண்டவரே சப்பா ஆளுகை செய்யும். ஆண்டவரே, அடியனை மறைங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளிப்படுங்க கர்த்தாவே. உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் காத்திருக்கோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசுவின் ரத்தத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வீக் இயேசுவோட நாமத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இயேசப்பாவுடைய ரத்தத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இயேசுவின் ரத்தத்தில் அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. அதாவது இயேசப்பாவுடைய ரத்தத்தில் தான் நமக்கு என்ன இருக்கு? மீட்பு உண்டு இல்லையா? நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், நம்மளுடைய சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஸோ தேவனுடைய ரத்தம் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அது சாத்தானுக்கும் தெரியும். ஸோ நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3:15. ஜெனசிஸ் 3. உனக்கும் அது செகண்ட் பார்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது யாரு? அது வலு சர்பம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வசனங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த வலு சர்பம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏவாளுக்கும் வலு சர்பத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை. அதாவது அது ஒரு தனி சாப்டராகவே எடுக்கலாம். அந்த ஏவாளும் சர்பத்தோடைய அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குதுன்னா வித்தியாசமா இருக்கும். தேவன் என்ன சொன்னாரு, தேவன் உங்ககிட்ட என்ன சொன்னாரு, இந்த காரியங்கள்லாம் ஏவாளும் சாத்தானும் பேசிட்டே இருக்கும். அதாவது சர்பம், வலு சர்பம்னு வச்சுப்போம். சர்பமும் என்ன பண்ணுது? பேசிட்டே இருக்கு. அதாவது அந்த ஒரு நாள்ல ஏவாள் கண்டிப்பா அந்த கனியை புசிச்சிருக்க மாட்டான். அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அனுதினமும் ஒருத்தரோட நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம காது கொடுத்து கேட்போம். அப்போ ஏவாள் தனியா இருக்கிறத சாத்தான் அறிந்து, இந்த வலு சிற்பம் என்ன பண்ணுது? அறிஞ்சு அது போகும்போது வரும்போதெல்லாம் அவ கூட பேச்சை கொடுத்து அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சிருஷ்டிபிலேயே வலு சிற்பம் எப்படி உள்ளதா இருக்கிறது? தந்திரம் உள்ளதா இருக்கு இல்லையா? அப்போ அனுதினமும் அந்த சத்ரு ஏவாளோடு பேசும் பொழுது ஏவாள் என்ன பண்றான்னா, சரி அது ஒரு நாள்ல அவ என்ன பண்றான்னா அந்த பழத்தை என்ன பண்றா? புசிக்கிறா. அந்த பழம்ன்றது பாவம் இல்லையா? அப்படி நம்ம வச்சுக்கலாம், பாவம். ஆனா இங்க தேவன் பார்க்கும் பொழுது அந்த 15ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது வலு சர்பத்துடைய தலையை நசுக்கணும். அது பாத்தீங்கன்னா ஆதாம் செய்த பாவத்தை பிந்தின ஆதாம் தான் அதை நிறைவேற்ற முடியும் இல்லையா? இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருமே பாவிகள் தான் இல்லையா? யாருமே பரிசுத்தர் அல்ல. தேவனே தான் இந்த பூமிக்கு வந்தாகணும். அவரு ஒரு லேடியோட வயிற்றுல பிறந்து வரும்பொழுது நார்மல் ஒரு ஜீனியாலஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுதுதான் ஒரு பாப்பா வரும். அப்படி வந்தாலுமே அது ஒரு விபச்சாரமாய் போயிடும். அது பரிசுத்தத்தை இழந்துவிடும். அப்ப நம்மளையே வச்சு தேவன் என்ன பண்ணலாம்? சரி பண்ணிடலாம் இல்லையா? ஆனா அது தேவன் செய்யல. ஆனா ஒரு கன்னியை தேர்ந்தெடுத்து அதுலயும் பரிசுத்தமாய் தேவன் இருக்கணும். ஆனா அதனாலதான் தேவன் சொல்றாரு, எல்லா இடத்துலயுமே நானே பரிசுத்தமா இருக்கிறேன். அதான் நம்மளையும் என்ன சொல்றாரு, நானும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரு. உங்களையும் என்னையும் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் அவர் சொல்றாரு, தெளிவா என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அப்ப நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம நடந்துக்கணும்.
அப்போ வர நாட்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஏவாளும் அந்த சர்ப்பமும் பேசிட்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவ பாருங்க என்ன பண்றாங்கன்னா, ஏவாள் என்ன பண்றாங்கன்னா அந்த பழத்தை வாங்கிட்டு கொண்டு போய் தன் கணவனுக்கு கொடுக்குறாங்க. நீங்க அந்த கான்வர்சேஷன் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து கேள்வி கேட்கிறாரு ஆதாம்கிட்ட, ஆதாமே நீ ஏன் அதை நான் சொன்னனே உங்ககிட்ட நீ ஏன் சாப்பிட்ட அப்படின்னு. ஆதாம் சொல்லாரு, நீங்க எனக்கு கொடுத்த ஸ்திரீயானவள் தான், அவனாலதான் நான் சாப்பிட்டேன்னு. ஆனா ஏவாள் என்ன சொல்றா, சர்ப்பத்துக்கு போய் சர்ப்பம் வந்து என்ன ஏமாத்திருச்சு அப்படின்னு. ஆனா இது அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. பாவம் மன்னிப்பு அதாவது தேவன் வந்து ஃபர்ஸ்ட் சர்ப்பத்தை தான் என்ன பண்றாரு, கர்ஸ் பண்றாரு, சபிக்கிறார். அது வரைக்கும் அது வந்து நார்மலான மிருகமா இருந்திருக்கலாம், 2 காலில் கூட நடந்து போயிருக்கலாம், எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் சபிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த சர்ப்பம் என்ன பண்ணுது, வயிற்றுல ஊர்ந்து போகுது. அது காலம் முழுவதும் நீ மண்ணை தின்னுவாய் அப்படின்னு சொல்லி தேவன் சபிக்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தேவன் சபிச்ச இந்த வலு சர்ப்பமானது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்ப்போம். அது ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11. அதற்கு தப்பும்படி நாங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். யாருடைய ரத்தத்துல? ஆட்டுக்குட்டியானவனுடைய ரத்தத்துல. இங்க ஏசப்பாவோட ரத்தத்துல தான் நம்ம என்ன பண்றோம், ஜெயிக்கிறோம். அதாவது அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை படிங்களேன். போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்க பார்க்கும்போது என்ன படிக்கிறோம்னா, பழைய என்னது வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பம் தான் ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வலு சர்ப்பம் தான் என்ன பண்ணுது, மோசம் போக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் இந்த பாவமான இந்த நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சர்ப்பமானது தந்திரமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து, நான் சலீம் சொன்னது போல ஆரம்பத்துல ஒருத்தரை மன்னிக்கலைன்னா கூட அது ஒரு பாவம் இல்லையா, ஒரு பாவமா போயிடும். நம்மளுடைய கண்ணின் நிச்சை, மாம்சத்து நிச்சை, பொருளாசை, பேராசை, விக்கிரக ஆராதனைகள், இது எல்லாமே பாவம் தான். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்துட்டு வச்சா இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் இச்சை தான் இல்லையா. ஒருத்தரை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்கன்னா அது கூடமே என்ன ஆகுது, அது ஒரு விக்கிரகமாய் மாறிடுது. தேவன் வந்து அதுல வந்து ரொம்ப கரெக்டா இருக்காரு. என்னையும் நீ அதிகமாய் நேசிக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, உன் மனைவி, உன் பிள்ளை, உன் கணவன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் தாய் தகப்பனை எல்லாத்தையும் விட்டுட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்னாடி வாங்க. இங்க அப்படி தேவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சன்னியாசியா போகணும்னு சொல்ல கிடையாது. தேவன் என்ன சொல்றாருன்னா, இவங்களை எல்லாத்தையும் விட நீ அதிகமா என்ன நேசி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடு. அப்படி இல்லைன்னா தேவன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஏவாளை படிச்சிருக்கவே மாட்டார் இல்லையா, ஆதாமோட நிறுத்தியிருப்பார் இல்லையா. ஆனா அவருக்கு என்ன ஒரு சித்தம்னா, அவருக்கு ஒரு சந்தோஷம்னா அவங்க பலுகி பெருகணும், இந்த ஜனம் பலுகி பெருகணும் தான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குற தேவன். அப்படிப்பட்ட தேவன் போய் நம்மள்ட்ட சொல்லுவாரா, உன் தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி. அது வந்து அதாவது இன்டர்பிரட் பண்றவங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணாங்கன்னா அது தப்பா தான் இருக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். திருமணத்துக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது என்ன சொல்றாரு, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதபடிக்கு இருப்பான்னு சொல்லி வசனம் இருக்கு. ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆதாமுடைய காலத்துல ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த ஆதாம் செய்த பாவத்தை இங்க 2ஆம் ஆதாம் வந்துதான் அந்த பாவத்தை நம்ம அவருடைய ரத்தத்தை மூலியமா நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ரத்தத்தை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம், அதாவது சாத்தானை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய தலையை அவரு கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, நசுக்கிட்டார். சரியா, அவனுக்கு எந்த ஒரு வல்லமையுமே இல்லை இல்லையா, அவனுக்கு எந்த ஒரு வல்லமையுமே இல்லை, சாத்தானுக்கு அந்த வல்லமையே இல்லை. ஏன்னா அவனை ஏசப்பா என்ன பண்ணிட்டார்னா அவனுடைய தலையை நசுக்கிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் தோத்து போயிட்டான். நம்ம இன்னைக்கு அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில அவன் பயப்படுத்துவான். அவன் என்ன பண்ணுவான், பயப்படுத்துவான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு பின்பாக இவங்களை மூடி ஒரு அபிஷேகம் இருக்கு.
அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஒரு மீனை பிடிக்கணும்னா நம்ம தூண்டில போடும் இல்லையா? அந்த மீன் வந்து அந்த தூண்டில் போட்டோம்னா அதுக்கு தெரியும், ஓகே தூண்டில் போட்டிருக்காங்க, நம்ம இங்கே போய் இதை சாப்பிட்டோம்னா மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை சாப்பிடாது. அதே தெரியாமல் ஒரு மீன் வந்து வாயை வச்சுச்சுன்னா மாட்டிக்கும். அதே மாதிரி தான் அவன் என்ன பண்ணுவான்னா தூண்டில் போட்டுகிட்டே தான் இருப்பான். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும், தூண்டில் அவன் போட்டுகிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசப்பா அந்த வலு சர்பத்தின் தலையை நசுக்கிட்டாரு, அவன் வல்லமையை இழந்து விட்டான் இல்லையா? அது எப்படி? தன்னுடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவி சுத்திகரித்து நம்மளை ஒரு புது மனிதனாய் மாற்றி அவரை போலவே நம்மளையும் பரிசுத்தராய் மாற்றணும்னு சொல்லிட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தினார் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரத்தத்தை சிந்தினோம்னா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்மளுடைய ரத்தம் சிந்தினா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருடைய ரத்தம் வலு சர்பத்தின் தலையை நசுக்கி அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நம்மளுடைய பாவத்தையும் சுத்திகரிச்சிட்டார் இல்லையா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், உன் தாயின் கர்ப்பத்திலேயே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சொன்ன தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் சலீம் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறாரு, சலீம் வந்து பாவத்துல போகணும், சலீமின் நிமித்தம் இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், சலீமின் நிமித்தம் இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். நம்ம இப்ப ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாரும் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு அந்த ஒரு ஆத்மாவின் நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கும், எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய ரத்தம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ரத்தமா இருக்கு. அதாவது அவரை சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு பேர் வந்து கோல்கதா இல்லையா? அதுக்கு என்ன பேர்னா பிளேஸ் ஆஃப் ஸ்கல், அதாவது மண்டையோட்டு இடமா இருக்குது. அதுக்கு பேரே மண்டை ஓட்டு இடமா இருக்கு. ஸ்கல், த பிளேஸ் ஆஃப் ஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் தேவன் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்படுறார் இல்லையா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த இடத்துல தான் சாத்தானுடைய தலையை தேவன் நசுக்கிறார் இல்லையா? அந்த தேவனுடைய ரத்தம் எந்த இடத்துல சிந்தப்படுதுன்னா பிளேஸ் ஆஃப் ஸ்கல், மண்டையோட்டின் இடத்துல வந்து தேவனுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது இங்க ஆதியாகமத்துல சொன்ன வசனம் இந்த இடத்துல நிறைவேறுது இல்லையா? அப்ப பார்க்கும் பொழுது இந்த ரத்தத்தின் நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த ரத்தத்தின் நிமித்தம் நமக்கு பிசாசை ஜெயிக்கிற வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். வருகிற காலத்துல நம்ம எதையை பார்த்தும் பயப்படவே வேண்டியது இல்லை. ஏன்னா வருகிற காலத்துல இன்னும் பிரச்சனைகள் வரும், இன்னும் பாடுகள் வரும், இன்னும் குடும்பத்துல சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். பிசாசு என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் போராடிட்டே தான் இருப்போம் இல்லையா? நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்றதுதான், யோபு சுத்தி ஒரு அக்கினி வேலி அடைத்து தேவன் வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? ஆனா அதே தேவன்கிட்ட தான் யார் போறா? சாத்தான் போறான். அவன் போய் தேவன்கிட்டயே கேட்கிறான். நீங்க தான் அவன் பேசுற கான்வர்சேஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அவன்கிட்ட போய் தேவன்கிட்டயே போய் கேட்கிறான், நீங்க தான் யோபுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கீங்களே, காசு கொடுத்துருக்கீங்க, வீடு கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, ஒட்டகத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க, அந்த இடத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, பத்தாவதுக்கு அவனை மூடி பாதுகாத்து வச்சிருக்கீங்க, யோபுக்கும் உண்டான அனைத்தையும் நீங்க பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. இப்ப சலீமுக்கு உண்டான அனைத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கிறது இல்லையா? அப்போ சத்ரு என்ன பண்ணுவான்னா சலீமுடைய குடும்பத்தை வஞ்சிக்க அவன் போய் தேவன் சமூகத்துல நிற்பான். அதாவது நம்ம குடும்பத்துல, இது நம்ம குடும்பம் இல்லையா? இந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் அங்க போய் முன்னாடி நிற்பான், தேவனுக்கு முன்பாக நிற்பான். பாத்தீங்களா? நீங்க வந்து வேலி அடைச்சு பாதுகாத்தாலும் அந்த சகோதரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, கோபப்படுறாங்க, பாவம் செய்யறாங்க, திட்டுறாங்க. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. ஒரு கோவப்படுறதும் சரி எல்லாமே இருக்கும். நானும் அதிகமா கோவப்படுவேன், ஆனா டக்குன்னு வந்து யோசிப்பேன், ஐயோ நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்மளே வந்து கோவப்படுறோமே அப்படின்னு. ஆனா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரும் பொழுது தேவன் ஒரு நாள் நம்மளையும் அவரை போல பரிசுத்தமாய் மாற்றுவார் இல்லையா? இங்க தேவன் வந்து ஒரு சில காலங்கள்ல அந்த முன்னாடி அந்த இதை பார்க்கும் பொழுது அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா வெளிப்படும் பொழுது இந்த கடைசி காலத்துல தேவனுடைய ரத்தமும் வெளிப்படும்
அவருடைய வல்லமையும் வெளிப்படும், அவருடைய நாமமும் வெளிப்படும். இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை பேசுனா உங்களுக்கு அடி விழுகும் இல்லையா? நம்ம காஸ்பல் அதாவது படிக்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லியிருக்கார், என் நாமத்து நிமித்தம் நீ அடிக்கப்படுவ, ராஜாக்கள் முன்பாகவும் ஆசாரியர்களுக்கு முன்பாகவும் நீ நிற்கப்படுவாய், உன்னை நிறுத்துவேன்னு தான் சொல்றாரு இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு. இப்ப யாருமே பிரசங்கிக்கிறது இல்லை, இப்படிப்பட்ட பிரசங்கத்தை யாரும் பேசுகிறதும் இல்லை. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசும் பொழுது தேவனுடைய நாமம் மறைக்கப்படுது, தேவனுடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டாரோ அதுவும் மறைக்கப்படுது, தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம மேல என்ன அபிஷேகம் வச்சிருக்கிறாரோ அதுவும் மறைக்கப்படுது, தேவனை நம்ம என்ன சொல்றது வர்ஷிப் பண்ணும்போது பிரைஸ் பண்ணும்போது அதுவும் மறைக்கப்படுது. அப்போ தேவனுடைய நாமம் மறைக்கப்படப்பட சாத்தானுடைய வல்லமை மேல ஆயிட்டே தான் இருக்கும் இல்லையா? இங்க தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படப்பட இங்க சாத்தானுடைய நாமம் மேல வரும். ஆனா தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த சாத்தானை ஜெயித்தது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் வளரும், இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்து நிற்கிற சந்ததியை தேவன் உண்டாக்குவார், இன்னும் வைராக்கியமாய் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார், இன்னும் சிறு பிள்ளைகளை தேவன் எழுப்புவார். ஆனா இந்த கடைசி காலத்துல தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் நாம் லேசில் தப்பா நினைச்சுக்க கூடாது. தேவனுடைய நாமத்தை சும்மா நம்ம வாயில சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய நாமத்துல தான் நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்துல தான் நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய நாமமும் அவருடைய ரத்தமும் மகத்துவமானது, அது பரிசுத்தமானது. பரிசுத்தம், அந்த ரத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரத்தமா இருக்கு. பழைய ஏற்பாடுல நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபரிங்க்கும் நம்ம ஆட்டை பலி செலுத்துறோம் இல்லையா? அந்த ஆடு எப்படி இருக்கணும்னா ஊனமா இருக்கக்கூடாது, ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, ப்ரெஷியஸான ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்ம ஏசப்பா. நினைச்சு பாருங்க, அவருடைய சிங்காசனத்துல இருந்து அப்படி ஒருப்பட்ட சிங்காசனத்தை விட்டு தன்னுடைய வல்லமையும் மகிமையும் விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இந்த சத்ருவானவனையுடைய தலையை நசுக்கிறதுக்காக அவரு பார்த்து அவரே இறங்கி வர்றார். நம்மனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அநேக தீர்க்கதரிசி வந்திருக்கலாம், எலியா வானத்திலிருந்து அக்கினியை கூட இறக்கியிருக்கலாம். ஆனா இந்த பாவ மன்னிப்பையும் இந்த வலு சொரூபத்தின் தலையை நசுக்க அவர்னால மாத்திரம்தான் முடியும், அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் முடியும், அவருடைய நாமத்துல மாத்திரம்தான் முடியும். ஏசப்பாவுடைய நாமத்துல தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஏசப்பாவோட நாமத்தை சொன்னாதான் பிசாசு ஓடும். நான் ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது மிதுன் ஏஜ்ல இருக்கு, மிதுனோட கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஊழியத்துக்கு போகும்பொழுது அப்போ ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அவரை பார்த்தாலே பேய் ஓடும். அவர் அப்படி சேர்ல உட்காந்தாருன்னா போதும், அப்படியே உருளும், அப்படியே இங்கே அங்கெல்லாம் அவருக்கு கூட தான் இருப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமா இருக்கும். அது ஒவ்வொன்று வெளிப்படும் பொழுது வித்தியாசமா வெளிப்படும். நான் இது, நான் அது, நான் 25 வருஷமா உள்ள இருக்கிற, நீ இப்ப என்ன துரத்துறிய அப்படின்னு சொல்லி பேசும். ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்கும், குடும்பத்துல சமாதானம் இருக்காது. நான் ஒரு சகோதரியை மாத்திரம் சொல்றேன். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு, அப்பவே 32 வயசு, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, திருமணமே ஆகலை. ஆனா பார்த்தீங்கன்னா நல்ல குண்டா இருந்தவங்க நாளடைவில் அப்படியே மெலிஞ்சிட்டே வராங்க. டாக்டர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, எந்த ஒரு வியாதியுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மற்ற மதத்தினை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மசூதி கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி அந்த கையில் கால்லெல்லாம் கட்டி அமுச்சு விட்டாங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சகோதரிக்கு ஒரு கட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் அதை எடுக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய காரியங்களை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த பாஸ்டரை குறித்து, இந்த சர்ச்சை குறித்து அவங்க கேள்விப்பட்டு அவங்க வரும் பொழுது, பாஸ்டர் ஜஸ்ட் அந்த ஒரு சேர்ல தான் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே அந்த சகோதரி அங்கேருந்து தூக்கி இங்கே போடப்பட்டாங்க. சரியா? அவர் எதுவுமே சொல்லலை, உட்காந்து அவர் பார்த்த உடனே. அப்புறம் அந்த சகோதரியை கொண்டு முட்டி போட்டு உட்கார வச்ச உடனே ஒன்றுமே சொல்லலை. இயேசுவின் நாமத்துல நீ வெளியில் வா அப்படின்னு தான் டப்புன்னு வெளியில் வந்துச்சு. அப்போது அந்த நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை உண்டு. அப்போது அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த சத்ரு வெளியில் வரும்பொழுது சொல்லுது, நான் 30 வருஷமா இதோட சரீரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுது.
இவங்க எங்கெங்கேயோ கூட்டிட்டு போனாங்க, நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், யாருனாலையும் நான் கண்டுபிடிக்க முடியல, நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படி. அப்போ அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியில வா அப்படின்னு. உடனே நான் வரமாட்டேன், நான் 30 வருஷமா இருக்கிறேன், நான் வரமாட்டேன். நீ யாரு, நீ வெளிப்படுத்து அப்படின்னா, நான் வந்து ஒரு ஹனுமாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதோடைய வல்லமை, அந்த அந்த விக்கிரகத்தின் வல்லமை அந்த சகோதரியை மேற்கொள்ளும் பொழுது அந்த சகோதரிக்கு பெரும்பாடு, திருமணமாகலை, கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை. அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது இங்கேருந்து அவ்வளவு தூரம் வந்து எல்லா சாமி படங்களும் இருக்கு, அறியாமையில் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அந்த இடத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் எங்கள்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம், ஏசப்பாவோட ரத்தத்தை அவங்க இதை சொல்லிட்டே இருங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி அந்த சத்ருவை நீங்கள் எரிக்கும் பொழுது அது விட்டு போகும்னு சொல்லி. அப்போது நாங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் வந்து அது இன்னும் ஆக்ரோஷமாக மாறுது. அவங்க ஒரு 4 பேர் பிடிக்கிறாங்க, 4 பேர்த்தையும் தட்டி விடுது. இத்தனைக்கு சின்ன 32 வயசு ஒரு பெண். இப்படி தேவன் வந்து தேவனுடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம சொல்லும் பொழுது அந்த வலு சர்பமானது அது என்ன பண்ணுன்னா அதோடைய உடம்பெல்லாம் எரிக்கப்பட்டு அது செயலிழந்து போய் தன்னுடைய வல்லமையை இழந்து போய் தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லாமல். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து பயன்படுத்தணும். எப்படின்னா நம்மளுடைய ஆண்டவருடைய நாமத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். அநேக இடங்கள்ல நம்ம போய் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கவே கூடாது. அந்த நாமத்துல தான் நமக்கு வெற்றி உண்டு, அந்த நாமத்துல தான் நமக்கு ஜெயம் உண்டு, அந்த நாமத்துல தான் எல்லாமே உண்டு நமக்கு, இல்லையா? தேவனுடைய நாமம் இன்னதென்று நம்ம அறியாதபடி இருந்தாலும் அவருக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் இந்த இயேசு என்கிற நாமத்துக்கு வல்லமை அதிகமா இருக்கு. மற்ற நாமங்களுக்கு வல்லமை இல்லையான்னு நான் சொல்லல. ஆனா இந்த நாமத்துக்கு ஏன் வல்லமை அதிகமா இருக்குதுன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில மரித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி 3 நாள் இந்த பாதாளத்துல மரித்தது போல மரிச்சு 3 நாள் அந்த கல்லறையில இருந்து வெளியே வரும் பொழுது அவர் ஃபுல்லா மகிமை அடைகிறார், இல்லையா? இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம், அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். வருகிற நாட்கள்ல இன்னும் தேவனுடைய மகிமையும் அவருடைய அனாயிண்டிங்கும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த அனாயிண்டிங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த ரத்தமானது வலு சர்பத்தின் தலையை ஆல்ரெடி நசுக்கியாச்சு. நம்மளுடைய குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், கடன் பிரச்சனை வரலாம், வியாதிகள் வரலாம், எல்லாமே வரும். நம்மளும் மனுஷருங்க தானே, இல்லையா? நம்ம கிறிஸ்துவை பின்பற்றனால நமக்கு அதெல்லாம் வராதுன்ட்டு இல்லை, வரும். நமக்கு தான் அதிகமாக வரும். நமக்கு தான் பிரச்சனைகள், பாடுகள் எல்லாமே அதிகமாக யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். ஆனால் அதை மேற்கொள்ள ஆண்டவருடைய ரத்தம் உண்டு, ஆண்டவருடைய நாமமும் நமக்கு உண்டு. அதை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தை தெளிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றியும் உண்டு, அதில் ஜெயமும் உண்டு. தேவன் வருகிற நாட்களில் அவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், இல்லையா? அந்த ஜனமாய் நாமளும் இருக்க வேண்டும். உண்மையான சத்தியத்தை பேச வேண்டும். எங்க போனாலும் சரி சத்தியத்தை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். பிசாசு அநேகரை வஞ்சித்துட்டு இருக்காங்க. அதாவது வாலிப பிள்ளைகளை என்ன பண்றாங்கன்னா அவங்க கர்த்தரை விட்டு தூரமாய் போறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து சர்ச்சில் நான் பிரசங்கிக்கும் பொழுது சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை பேசும் பொழுது அதுல தாவீது பார்த்தீங்கன்னா தான் செய்த பாவத்தின் நிமித்தம் அழுது புலம்புறார். சங்கீதம் 6 நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அழுது புலம்புறாரு. ஆனா தேவனுடைய சத்தமே தாவீதுனால கேட்க முடியல. அவன் ஏன் என்ன தப்பு பண்ணான் தாவீது? அவனுடைய கண்ணின் இச்சை. சாமுவேல்ல நீங்க பார்க்கும் பொழுது அவனுடைய கண்ணின் இச்சை, பெத்சேபால தன்னுடைய இதுல இருந்து பார்க்கும் பொழுது கண்ணின் இச்சை, அந்த இச்சை மாம்சத்தின் இச்சையாய் மாறுது. அந்த மாம்சத்தின் இச்சை கண்ணின் இச்சை நிமித்தம் ஒரு கொலைகாரனாய் மாறி. இப்போ வாலிப பிராயத்துல அந்த பிள்ளைகளும் அப்படிதான். அதாவது என்ன பண்றாங்கன்னா நம்ம கண்ணுக்கு எது இன்பமா இருக்குதோ அதை தேடி போகிறாங்க. அது வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, வயசானவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, இல்லையா? கண்ணுக்கு எது இன்பமா இருக்குதோ அதை தேடி நீங்க போகும் பொழுது தேவனுடைய அன்பை விட்டு விலகி போறீங்க, இல்லையா? நீங்க தாவீதை பார்க்கும் பொழுது தாவீதை தேவன் தனக்கென்று தேர்ந்தெடுக்கும் பொழுது எல்லாமே கொடுக்குறாரு. யாருனாலுமே கோலியாத்தை வீழ்த்த முடியல. ஆனா தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சு கோலியாத்தை என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாரு.
இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தாவீது மேல இருந்துச்சு. கரடியும் சிங்கத்தையுமே என்ன பண்றாரு தாவீது? கொன்னு போடுறாரு தனியா, ஒரே ஆளா. ஆனா இங்க தன்னுடைய கண்ணின் இச்சை நிமித்தம், அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவன் தாவீதை விட்டு விலகி போறார். சங்கீதம் நீங்க படிச்சு பாருங்களேன், அது ஒவ்வொரு வசனமா நீங்க படிச்சு பாருங்களேன், அவருடைய எலும்பு நடுங்குதுன்னு சொல்றாரு. யாரு? தாவீது. வியாகுலத்தினால என்னுடைய எலும்புகள் நடுங்கிறது ஆண்டவரே அப்படின்றாரு. அப்பவும் தேவன் மௌனமா தான் இருக்காரு. நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க? சத்தம் கேட்க முடியல. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவர் எந்த ஒரு இடத்துக்கு அவர் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் தேவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு தேவன் போ சொன்னா மாத்திரம்தான் போவார். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கடத்தி கூட்டிட்டு போயிட்டாலும் அவர் போய் அங்க கேட்கிறாரு, ஆண்டவரே நான் போனா எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு. யாராச்சும் அப்படி செய்வோமா? நீங்க மைத்திரியும் பாப்பாவும் யாராச்சும் கூட்டிட்டு போயிட்டா தேவன்ட்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஓடிடுவேன் இல்லையா? ஆனா இங்க தாவீது அப்படி இல்லை. இது ரியாலிட்டி இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைகள், கூட இருந்த சகோதரர்களுடைய மனைவி பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான் இல்லையா? ஆனா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சின்னவையும் மைத்திரியும் யாராச்சும் கூட்டிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்ட்டெல்லாம் கேட்டுருப்பேனா? நானு எங்கன்னு தேடிட்டு ஓடுவேன். ஆனா இங்க தாவீது அப்படி பண்ணல. ஆண்டவரே நான் போட்டுமான்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட தாவீது தன்னுடைய கண்ணின் நிச்சய நிமித்தம் தேவனை விட்டு தூரமா போறாரு. வாலிப பிராயத்துல நம்மளும் அப்படிதான் அநேக பாவங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனை அறிஞ்சபடிக்கு நம்மளுடைய பாவத்தை தேவன் தன்னுடைய ரத்தத்தினால கழுவுனது நிமித்தம் நானும் சலீமும் சரி இங்க இருக்கும். நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்களுடைய பாவங்கள் என்னது என்று எங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட பாவிகளையும் தேவன் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார்னா அவருடைய இரக்கம், அவருடைய ரத்தம், அவருடைய நாமம், அந்த ரத்தத்தின் நிமித்தம் என்னையும் பரிசுத்தமாக்க என் தேவனால முடியும் இல்லையா? உங்களையும் அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் என்ன பண்ணார்? தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்ம தேவனோடு சார்ந்து வாழும் பொழுது பாவம் வாழ்க்கையில வரும். ஆனா தாவீதை போல மனம் கசந்து அழுது அந்த அந்த ஒரே ஒரு வசனத்தை படிங்களேன். சங்கீதம் 6ஆம் அதிகாரம், ஒரே நிமிஷம். அதை நான் மெடிடேட் பண்ணும்போது பயங்கரமா இருந்துச்சு. சங்கீதம் 6:8 படிங்களேன். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நீங்க எப்போ உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய பக்கத்துல போகும்போது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார் இல்லையா? அதுக்கு முன்னாடி வசனம் படிங்களேன், 6 படிங்களேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். ரா முழுவதும் தன்னுடைய பாவம் எப்படி இருக்குதுன்னா, ரா முழுவதும் தன்னுடைய பாவம் தாவீதுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. தேவனை அவனால உணரவே முடியல. தேவன் தூரமா இருக்கிறாருன்னு சொல்லி தாவீதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா தாவீது பேசும் பொழுது தேவன் தனக்கு மறு உத்தரவு கொடுக்கறது இல்லை. அதுக்கு முன்பாக தாவீதுக்கு தேவன் பேசுறாரு, நீ போப்பா, நீ பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணாதன்னு. ஆனா தேவன் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க நினைச்சுக்கோங்க, தேவனுக்கு பிடிக்காத காரியம் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கொலை, இதெல்லாம் அவருக்கு அருவருப்பான காரியம். அது தாவீதா இருந்தாலுமே சரி, அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவன் பேசாம தான் இருப்பார். அது மோசேவா இருந்தாலும் சரி, மோசேக்கும் அதே மாதிரி தானே. தேவன் சொன்ன காரியத்தை மோசே செய்யல. நீ அடிக்காத போய் பேசு அப்படின்னு சொல்றாரு. கண்மலையை பார்த்து மோசே போய் அடிக்கிறாரு. நீ கானான் தேசத்துக்கு போக முடியாதுப்பா அப்படின்ட்டாரு. மோசேக்கும் தாவீதுக்குமே அந்த நிலைமைனா உங்களுக்கும் எனக்கும் என்ன நிலைமை? அதை யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பிச்சு விடுறாரு மோசைய. எனக்கு இன்பமான ஒருத்தருன்னு சொல்றாரு. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், முகமுகமா தேவனோடு பேசுறாரு. 40 நாள் தேவனோடு கூட இருக்கிறாரு. சாப்பிட்டாரா, தண்ணி குடிச்சாரா, எதுவுமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் தேவன் சொன்ன ஒரு காரியத்தை அவர் கீழ்ப்படியாதது நிமித்தம் கானானை போய் அவர்னால பார்க்க முடியும். அப்ப மோசஸ்க்கும் தாவீதுக்கும் அந்த நிலைமைனா நமக்கும் அதை விட ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு இது இருக்கு, ரட்சிப்பு உண்டு. எப்படின்னா தேவனுடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆனா தாவீதுக்கும் மோசஸுக்கும் அது இல்லை. ஆனா நமக்கு தேவனோடு சேர்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது என்னன்னா, ஏசப்பாவுடைய ரத்தத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேவனோடு சேர்ந்து, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பாவம் செய்யணும்னு சொல்ல, பாவத்தை மன்னிக்க தான் ஏசப்பா வந்தார். ஆனா
இங்க அந்த 6ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது தாவீது தன் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டார். சரியா? அது வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு தாவீதுடைய வாழ்க்கை மாறுது. அதுக்கப்புறமேட்டு தாவீது பாவம் செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தாவீது அதுக்கப்புறம் பாவம் செய்யல. அநேக திருமணம் செய்தார், ஆனா அதுக்கப்புறமேட்டு அவர் பாவம் செய்யல. தாவீது பாவம் செய்யல. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை உணர்ந்து நம்ம அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஏசப்பாவோட ரத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சு மறுபடியும் நீங்க பாவத்துல போய் சேரும் பொழுது உங்களுக்கு இம்மேலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. அதை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கலாம், ஆனா தேவன் திரும்பி உங்களை கொண்டு வந்து அந்த ஸ்தானத்துல வைப்பார். உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவாரு? நானும் எங்கேயோ இருந்தேன், சலீம் எங்கேயோ இருந்தாப்புல, நம்ம எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்தோம். ஆனா எல்லாத்தையும் ஒரு கூட்டு ஜனமா தேவன் ஆயத்தப்படுத்துவார். ஒவ்வொருத்தரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் வைப்பார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாலிப பிராயத்துல தேவனோடு நம்ம சஞ்சரிக்காதபடிக்கு தூரமா இருந்தா, ஆனா தேவன் நம்மை விட்டு தூரமா இருப்பார். ஆனா அந்த நேரம் வரைக்கும் அவர் காத்திருப்பார். அந்த நேரம் வரும் பொழுது தேவன் அழகா கூட்டிட்டு வந்து வைப்பார். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நம்ம அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா எச்சரிக்கையார். இயேசப்பாவுடைய ரத்தத்தின் நிமித்தம் நமக்கு ரட்சிப்பு உண்டு, வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். இயேசப்பாவுடைய நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட அதான் சொல்றேன், நம்மளுக்கு பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அதிகமாய் நம் தேவனை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நமக்கு அதிகமான விடுதலை உண்டு. உங்களுக்கு அந்த நேரத்துல விடுதலை கிடைக்கலனாலும் உங்களுடைய இருதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும். அதை நீங்க மேற்கொண்டது போல ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆனா பிற்பாடு நீங்க பார்க்கும் பொழுது அந்த பின்னாடி உங்களுக்கு நடந்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போடுவார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நானும் நீங்களும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் மாத்திரம் புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் எந்த இடத்துலையும் வீணாய் பயன்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. அவருடைய வல்லமை அதிகமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல யாருமே தன்னுடைய வாயினால எந்த ஒரு சிருஷ்டிப்பையும் உண்டாக்குனது கிடையாது, இல்லையா? வாயினால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனா இருக்கிறார். ஆனா மனிதனை மாத்திரமே தன் கையில உண்டாக்கினார். அப்ப நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பா இருப்பார், இல்லையா? தன்னுடைய சுவாசத்தை மனிதனுடைய நாசியில ஊதுனான்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. நம்ம சுவாசிக்கிறது தேவனுடைய சுவாசம். யாராச்சும் என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கோமா? அதை நம்ம மூச்சு விடுற காத்து ஏசப்பா கொடுத்தது, ஏசப்பாவோட காத்து. அந்த காத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மண்ணு. யோசித்து பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பாருங்களேன். நான் அது படிக்கும் பொழுது, ஆதியாகமம் படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னோட சுவாசத்தை, அதாவது நாசியில தன்னுடைய சுவாசத்தை அவரு ஊதுறாரு. சரியா? அந்த சுவாசத்தை தேவன் இன்னொரு இடத்துல படிக்கும் பொழுது சொல்றாரு, அந்த சுவாசத்தை அவர், அந்த சுவாசம் மறுபடியும் தேவனிடத்துக்கே திரும்பி போகும். அப்ப போகும்போது நம்ம எப்படி ஆயிடும்? மண்ணு. மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான். கர்த்தருடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்களும் நானும் மனுஷர்கள். அதற்கப்புறம் என்ன? டெட் பாடி, மண்ணு. நீங்க அப்புறம் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் அதுக்கு, இல்லையா? அதனால தேவனுடைய சுவாசத்தை நாம் சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ரத்தத்துல நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு, தேவனுடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாடு மக்களுக்கு யாருக்குமே கிடைக்கல, ஆனா நமக்கு கொடுத்திருக்கிறார். அது 2000 வருஷத்திற்கு முன்பாகவே தேவன் நமக்கு கொடுத்தது நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டு, இல்லையா? கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது. நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுவோம். நம்ம அதிசீக்கிரமாய் நம்ம ஓடுவோம். கர்த்தருக்காக இன்னும் அதிகமாய் ஓடுறதுக்கு இன்னும் நமக்கு வயசு இருக்கு, ஓடுவோம். மறிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி அவர்களை என்ன பண்ண, சத்திய வழியில நடத்தணும். நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டியே அவர்களை வழி நடத்தணும்னா அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த பூமிக்குரியதாவே இருக்கும், பரலோகத்துக்குரியதா இருக்கவே இருக்காது. நீங்க என்னைக்கு தேவனை குறித்தும் தேவனுடைய மகிமையை குறித்தும் தேவனுடைய காரியத்தை குறித்து நீங்க பேசும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் பரலோகத்துல இப்படியெல்லாம் இருக்கா, நம்ம ஏசப்பா நமக்காக இவ்வளவு அடிக்கப்பட்டாரா, ரத்தம் சிந்தினாரா, இந்த பூமிக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு சொல்லி அநேகருக்கு தெரியாது, இல்லையா? நம்ம கேத்தலிக் சர்ச்சுக்கு போனாலே தெரியும், அவங்க அவங்களுடைய காரியங்களே வித்தியாசமா இருக்கும், இல்லையா? அவங்களுக்கு உண்மையான ரட்சிப்பு அவங்களுக்கு தெரியாது.
சிஎஸ்ஐக்கு போனாலும் அப்படிதான் இருக்கும். இன்னும் இசிஐ சர்ச்சுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கும். தேவனுடைய காரியங்கள் அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களுக்கு என்ன அவங்களுடைய ஸ்தாபனத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் செய்கிறாங்க. ஆனால் வசனத்தை பிடித்து கொள்கிறவர்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடத்துகிறவங்கள தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஏன்னா இதுதான் ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த ஊழியங்கள். சபையா எங்கே உருவாச்சுன்னு சொல்லுங்க? வீட்டில் தான். வீட்டுக்கு சபைகள் உண்டாகுது. பவுல் அதான் விரும்புகிறார், உங்கள் வீட்டில் ஒரு சபையை உண்டாக்கு, உன் வீட்டில் ஒரு சபையை உண்டாக்கு. அப்படிதான் உண்டாக்குனது நிமித்தம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் உலகம் முழுவதும் இருக்கு இல்லையா? தேவனுடைய வருகை இது சீக்கிரமா இருக்குது. தேவனுடைய நாமத்தை பிடித்து கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்துல நமக்கு விடுதலை உண்டு. பிசாசை ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார். நீங்க அதனை பார்த்து பயப்பட வேண்டாம். குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை நிமித்தம் பயப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை ஆல்ரெடி கொடுத்துட்டார். அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு. அவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு விடுதலையை கொடுத்துட்டார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தாவே, நாங்களும் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய ரத்தத்தை கத்தாவே ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய நெற்றியில் வைத்து கத்தாவே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் பாதுகாப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். கத்தாவே, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி கத்தாவே. இன்னும் வருகிற நாட்களில் அநேக ஜனங்களை கூட்டி கொண்டு வாங்க. அவர்களுக்கு விடுதலை கிடைக்க கிருபையை கொடுங்க கத்தாவே. நாங்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய வருகை தாமதமானால் கத்தாவே இன்னும் அநேக ஜனத்துக்கு கத்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு திராணியை கொடுங்க கத்தாவே. இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுங்க கத்தாவே. உங்களுக்காக ஓட கிருபையை கொடுங்க கத்தாவே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீராக. அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. அவர்களை சுத்தி ஒரு வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் கத்தாவே. அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவரே, சத்துருவானவர் பிள்ளைகள் மேல் கண் வைக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. அவர்களை வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்வீராக கத்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த குடும்பத்தை கத்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சபைக்கு திறந்து கொடுத்த இந்த வாசலை தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஏசப்பா, இந்த குடும்பத்தில் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவன் இந்த குடும்பத்தை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் நிறைவேற்றுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த குடும்பத்தை இன்னும் அநேக ஜாதிகளுக்கும் அநேகருக்கு நீர் எடுத்து பயன்படுத்துவீராக கத்தாவே. இந்த இடம் முழுவதும் நிரம்பி ஒளியிட்டும் கத்தாவே. கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.